சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. மல்லி 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 மல்லி. ஐயா மாப்பிள்ளை தம்பி ஒரு நிமிஷம் அங்கே இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அப்படியே நில்லுங்க. எனக்கும் சேர்த்து ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. வெண்பா எங்க போற? அது சர்ப்ரைஸ். மல்லி, இப்ப எதுக்கு கண் கலங்குற? சாரிங்க. விடு மல்லி, நாம என்ன அனுபவிக்கணும்னு எழுதி இருக்கோ அதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். நானும் வெண்பாவும் சந்தோஷமா இருக்கணும்னு நீ உன் சந்தோஷத்தை கூட தியாகம் பண்ண தயாரா இருக்கிறல்ல. நியாயப்படி பார்த்தா நான் தான் உன்கிட்ட சாரி கேட்கணும். சரி, அதெல்லாம் விடு. இப்ப நான் இங்க நிக்கிறேன்னா அது காரணம் யாரு? ஆமாங்க, தேவசேனா மேடம். அவங்களெல்லாம் கடவுள் அனுப்பிச்சு வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். சரியான நேரத்துல அவங்கள போய் மீட் பண்ணி அவங்களும் கேஸ் எடுப்பாங்களா மாட்டாங்களான்னு டென்ஷன் ஆகி கடைசியில ராஜி இதுல இன்வால்வ் ஆயிருக்கான்னு தெரிஞ்சு அவங்க அட்டென்ட் பண்ண சம்மதிச்சாங்க. அவங்க மட்டும் இல்லனா என்னங்க சொல்றீங்க? இல்ல மல்லி, அவங்க இல்லனாலும் நான் வெளியில வந்திருப்பேன். எப்படிங்க? அதான் நீ இருக்கிய. எனக்கு என்ன நடந்தாலும் நீ என்னை காப்பாத்திருவேன்னு எனக்கு தெரியும். அதை விட ஒருத்தனுக்கு என்ன வேணும்? இந்த காரு, சொத்து, வீடெல்லாம் சும்மா. நீதான் எனக்கு உண்மையான சொத்து. மல்லி, இங்க பாரு, நான் மனசுல இருந்துதான் சொல்றேன். அந்த தேவசேனா இல்லனா இன்னொரு வக்கீல், ஆனா நீ இல்லனா இன்னொரு மல்லி என் லைஃப்ல கிடைக்க மாட்டா. மல்லி, நீ எனக்கும் வெண்பாக்கும் செஞ்ச எல்லாத்துக்கும் என் லைஃப் முழுக்க நன்றி சொன்னாலும் அது பத்தாது. ஆனா ஒண்ணு மட்டும் முடிவு பண்ணிருக்க மல்லி, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் நீ அழறதுக்கு நான் விடவே மாட்டேன். அதான் நான் உனக்கு செலுத்த போற நன்றி கடன். இல்லங்க, இது சந்தோஷத்துல வந்த கண்ணீர்னு நீ சொன்னா கூட எனக்கு நோதான். மல்லியம்மா, நான் கொஞ்சம் லேட்டா வந்திருக்கணும்ல. என்ன நடக்குதுங்க? என்னது? ஒரு சின்ன லவ் சீன் பிக் பார்ட்டி. ஓ ஐயோ, சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி நான் வேற வந்துட்டேனா? நோ நோ, ஆல்ரெடி குட்டி கரடி வந்துருச்சு. ஓ சரி, எல்லாரும் சேர்ந்து நில்லுங்க, நான் சுத்தி போட்டுறேன். வெண்பா, அம்மா பக்கத்துல நிக்கிறியா இல்ல நடுவுல வரியா? இல்ல, நான் அந்த பக்கம் நின்னுக்கறேன். இங்க வந்து நில்லு. இப்படியே நில்லு. நீங்க ரெண்டு பேரும் பக்கத்துல நின்றா எனக்கு செம்ம ஹாப்பி. சேர்ந்து நில்லுங்க தம்பி. பின்னாடி கையில என்ன வச்சிருக்கிற? அது சர்ப்ரைஸ். உங்க வேலைய ஆரம்பிங்க. பேய் கண்ணு, பூத கண்ணு, நாய் கண்ணு, நரி கண்ணு, அந்த கண்ணு, இந்த கண்ணு, நல்ல கண்ணு, நொல்ல கண்ணுன்னு இப்படி எல்லா கண்ணும் உங்களை விட்டு ஓடி போகட்டும், ஓடி போகட்டும், ஓடி போகட்டும். துப்புங்க மாப்பிள்ளை தம்பி. துப்பு மல்லி. துப்புமா. அப்புறம் மல்லி, நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறத பார்க்க பிடிக்காம சில கொல்லிக்கண்ணுங்க இருக்குதுங்கல்ல, அதுக்காக தான் இந்த திருஷ்டியை நான் சுத்தினேன். வெண்பா குட்டி, துப்பிட்டியா? சரி சரி சரி, நான் வர வரைக்கும் நீங்க 3 பேரும் இங்கே இருங்க. நான் முதல்ல உங்க மேல விழுந்த திருஷ்டியை கழிச்சிட்டு வந்துடுறேன். நீ மாப்பிள்ளை உட்கார வச்சு தலைக்கு தண்ணி ஊத்து. என்ன? வழிவிடுங்க, வழிவிடுங்க. ஒரு நிமிஷம் டாடா. வெல்கம் பேக் ஹோம் டாடா. We missed you a lot. Thank you so much வெண்பா. மலியம்மா, இப்ப டாடாக்கு தண்ணி ஊத்துங்க. உட்காருங்க. வெண்பா, இந்தா.
எந்திரிச்சுக்கோங்க. ஆ? ஆ. உள்ள ஒரு ஐடியா இருக்கா இல்லையா? ஆ. வாங்க. ம். வாடா. மல்லி வரே பெரியமா. மல்லி சமைச்சு முடிச்சிட்டியா? முடிஞ்சிருச்சு பெரியமா. இத பார், மாப்பிள்ளை தம்பி குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டே வந்துட்டாரு. பாயசத்துக்கு மட்டும் முந்திரி வறுத்து போட்டு எடுத்து. சரி 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 சீக்கிரம் வா புள்ள. வந்துட்டேன். பசி எல்லாருக்கும் வயித்து கிள்ளுது புள்ள. 2 நிமிஷம். அம்மா இந்த வெண்பா குட்டி எங்க போச்சு? இங்கதான் பெரியமா இருக்கா. நான் எங்கேயும் போல. ஃப்ரூட் சாலட் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அதான் வெண்பா, இங்க என்ன நடக்குது? பெருசா விருந்து நடக்க போகுதுடா. விருந்தா? யாராச்சும் ஸ்பெஷல் கெஸ்ட் வராங்களா என்ன? நல்லா கேப்பீங்களே தம்பி. ஏன் ஸ்பெஷல் கெஸ்ட் தான் இத சாப்பிடணுமா? நாம சாப்பிட கூடாதா? எல்லாமே நமக்கு தான். மா, எதுக்குமா இவ்ளோ செலவு பண்ணிக்கிட்டு? அட நீங்க கொஞ்ச நாள் சும்மா இருக்க தம்பி. தினைக்குமா விருந்து சாப்பாடு சாப்பிடுறோம் நம்ம? என்னைக்காச்சும் ஒரு நாள் தானே சாப்பிடுறோம். நல்லா முந்திரி பருப்பை செவக்க வறுத்து போட்ட பாயாசத்தை சாப்பிட்டோம்னா அப்படியே அதுல ஒரே ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா போதும். சொர்க்கம் அப்படியே நடு நாக்குல அப்படியே சம்மணம் போட்டுல உட்கார்ந்து இருக்கும். முதல்ல நீங்க உட்காருங்க. ஆமா டாடா, இன்னைக்கு ஒரு புடி வாங்க. என்ன வெண்பா குட்டி, டாடா பாவம் இல்ல, அவருக்கு வலிக்கும்ல. முதல்ல டாடா சாப்பிட்டோம், அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து நல்லா ஒரு புடி பிடிச்சிடலாம். ஐயோ அம்மா, பெருசா பிளானோட தான் விருந்து ஏற்பாடு நடக்குது போல. இன்னும் நீங்க உட்காராம தான் பேசிட்டு இருக்கீங்களா? முதல்ல உட்காருங்க. டாடா உட்காருங்க டாடா. உட்காருங்க. சரி, நான் பரிமாறேன், கொடுங்க பெரியமா. நீ ஒண்ணும் பரிமாறி ஒண்ணும் கிழிக்க வேண்டாம். நீ முதல்ல உட்காரு. உங்ககிட்ட தானே சொல்றேன், உட்காரு. கரண்ட் எடுத்து அப்படி மண்டையிலே போட்டுருவேன். உட்காரு, உட்காரு பிள்ளை. வெண்பா நீ அப்படி போய் உட்காரு. அந்த போய் உட்காரு அப்பா பக்கத்துல. முதல்ல மாப்பிள்ளை தம்பிக்கு, அப்புறம் மல்லிக்கு. இந்த வெண்பா இலைய போட்டுக்கோ. தண்ணி தெளிச்சுக்குங்க. இந்தா இந்தா போதுமா? பரிமாறலாம். எங்களுக்கெல்லாம் பரிமாற தெரியாதா என்ன? என்ன பெருசா நீ பரிமாறுற? நாங்களும் பரிமாறுவோம். அம்மா, என்னாச்சு திடீர்னு கோவப்படுறீங்க? பின்ன என்ன தம்பி, எப்ப பார்த்தாலும் எல்லாத்தையும் நான் தான் செய்வேன் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. இவகிட்ட எல்லாம் அன்பா சொன்னாலாம் நடக்காது, அதிகாரமா சொன்னாதான் நடக்கும். அதான் கொஞ்சம் சின்ன சின்னதா காட்டிட்டேன். போங்க பெரியமா. சாப்பிடுங்க. இங்க பாருங்க மாப்பிள்ளை தம்பி, இன்னைக்கு ஒரு நாள் நான் சமைக்கிறேன்னு சொன்னேன். உடனே அவருக்கு எதெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்காது, எப்படி வச்சா பிடிக்கும்னு எல்லாமே எனக்கு தான் தெரியும். நான் தான் செய்வேன்னு என்ன துரத்தி விட்டா தம்பி. இப்ப பந்தி பரிமாற கூட கூடாதுன்னா எப்படி தம்பி? என் பையனுக்கு நான் ஏதாச்சும் செய்ய வேண்டாமா? தாராளமா செய்யுங்கம்மா. அதுக்காக இந்த மாதிரி சாப்பாடு இவ்ளோ வச்சு செய்யாதீங்க. நாங்க 3 பேர் சாப்பிடுற அளவுக்கு ஏன் ஒரு ஆளுக்கே வச்சிட்டீங்களே? ஐயோ சாரி தம்பி, கோச்சுக்காம உங்க கையால மல்லிக்கும் வெண்பாவுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வச்சிருங்களேன். ஓ ஓகே, கையிலேயே எடுங்க. இல்ல பரவாயில்ல. ஐயோ இவ்வளவு கஷ்டப்படுறதுக்கு பேசாம எல்லாரும் டாடா இலையிலேயே சாப்பிட்டுருக்கலாம். சரி, அதான் இப்ப வச்சாச்சுல்ல, இனிமே நாளைக்கு எல்லாரும் ஒரே இலையில சாப்பிடலாம். இப்ப சாப்பிடுங்க. மாப்பிள்ளை தம்பி, சாப்பாடு எப்படி இருக்கு? கேக்கவா வேணும்? சூப்பரா இருக்கு. The Chennai
சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.